ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நக்ஷத்ரா கிரியேஷன். இன்றைக்கி நம்ம அப்பம் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்பெஷலாக, ரொம்ப டேஸ்டியாக, ஈஸியாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, கந்தர் அப்பம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம். ஒரு 2 to 3 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ அது ஒரு பக்கம் ஊறிட்டுருக்கிறதுக்குள்ளே நம்ம கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து இதை நல்லா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 1 கப், அதாவது அரிசி எந்த கப்பில் எடுத்தேனோ அதே கப்பில் வெல்லம் சேர்த்துருக்கேன். 1 கப் வெல்லத்துக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அதை கரைச்சி எடுத்துக்கலாம். இது இந்த கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா இதாக இருந்தால் போதும். இதுக்கு பதம்லாம் தேவையில்லை, அந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியோட நல்லா 1 கப் அளவுக்கு நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேங்காய் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம். அதை ஒரு வாட்டி நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு கொரப்பாக அரைச்சிட்டு அரைச்சதுக்கப்புறமா 2 ஏலக்காய் 2 வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கிறதுக்கு தான் இது. நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா வெல்லம், அந்த பாகை இதோடு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நான் 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துறேன். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே நான் ஒரு கரண்டி எடுத்து கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பஃபியாக வரும். நம்ம பூரிக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் இப்படி மேலே மேலே எடுத்து தெளிச்சு விடாகும் இல்லையா, அந்த மாதிரி அந்த கரண்டிலேயே நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா பஃபியாக ரொம்ப டேஸ்டியான ஒரு கந்தர் அப்பம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. இந்த கார்த்திகை மாதத்தில் முருகப்பெருமானுக்கு இந்த அப்பத்தை நம்ம வச்சு சாமி கும்பிடுங்க, அவ்வளோ நல்லது. நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக சோடா மாவு, அதில் அதாவது ஆப்ப சோடா மாவு சொல்லுவோம் இல்லையா, அதை கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. விட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் சூடானோடனே அதில் ஊற்றி எடுத்தோம்னா அவ்வளோ டேஸ்டியான இந்த கந்தர் அப்பம் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் நல்லா எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது, அவ்வளோ டேஸ்டியாக